தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நானே உன் வழக்கை விசாரித்து ஏற்ற காலத்தில் உனக்கு நியாயம் செய்து உன் தடைகளை உடைத்து உயர்த்துவேன். சங்கீதம் 99:4. தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர், நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஐயோ எனக்கு எதிராக இந்த அநியாயம் செய்கிறார்களே என்று உங்கள் வாழ்வில் நியாயம் கிடைக்காமல் மற்றவர்களால் வஞ்சிக்கப்பட்டு இன்று மிகுந்த வேதனையோடும் கண்ணீரோடும் கலங்குகிறீர்களா? கவலைப்படாதீர்கள். நீதியின் சூரியனாகிய கர்த்தர் இன்று உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நானே உங்கள் வழக்கை விசாரித்து உங்களுக்கு நியாயமும் நீதியும் செய்து நிச்சயமாக விடுவித்து ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று. எந்த குற்றமும் செய்யாமல் அநியாயமாய் சிறையில் அடைக்கப்பட்ட யோசேப்புக்கு தேவன் ஏற்ற வேளையில் நியாயம் செய்து அரசனாக்கி அவனை அற்புதமாக ஆசீர்வதித்து உயர்த்தினார் அல்லவா? சங்கீதம் 37:6 கூறுவது போல, தேவன் உங்கள் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உங்கள் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் ஏற்ற வேளையில் நிச்சயம் வெளிக்கொண்டு வருவார். ஆகவே நீங்கள் எதை குறித்தும் கலங்காமல் தொடர்ந்து விசுவாசத்தோடு தேவ நியாயம் விளங்க போராடி ஜெபியுங்கள். அப்போது கர்த்தர் உங்கள் தடைகளை உடைத்து உங்களுக்கு சரியான நேரத்தில் நியாயம் செய்வார். கர்த்தர் தாமே உங்கள் வழக்கை விசாரித்து ஏற்ற காலத்தில் உங்களுக்கு நியாயம் செய்து உங்கள் தடைகளை உடைத்து உயர்த்துவாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீதியின் சூரியனாகிய கர்த்தாவே, நீரே என் வழக்கை விசாரித்து ஏற்ற காலத்தில் எனக்கு நியாயம் செய்து என் தடைகளை உடைத்து என்னை உயர்த்தும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.